இந்தியாவுடைய பட்ஜெட் 2024 அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் தமிழுங்கிற ஒரு வார்த்தையும் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையும் எந்த இடத்துலையுமே பயன்படுத்தாமல் ஒரு பட்ஜெட் அறிவிக்கப்பட்டது. இதற்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய பட்ஜெட் நிதியில் நீதி இல்லை, அநீதி மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லைன்னு குற்றம் சாட்டியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய பாஜகவோட இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அவரும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவிட்டிருக்காரு. எப்படி பதிவிட்டிருக்காருனாக்கா, இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உண்டான எந்த நிதியும் தமிழகத்திற்கு ஒதுக்கப்படலை அப்படின்னு அவர் தரப்பில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி பார்ட் டைமில் ஒருத்தர் கட்சி நடத்துவார். ஏன்னா அந்த கட்சியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. மக்கள் நீதி மையம் கட்சின்னு ஒன்று துவக்கப்பட்டது. அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசனும் அவர் பங்குக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் பார்ட் டைம் சொல்கிறோம்னா, அவர் கட்சியை பார்ட் டைம் தான் வச்சிருக்காரு. அதிகபட்சமான நேரம் ஷூட்டிங்க்கு போவார், சில நேரங்களில் பிக் பாஸுக்கு போயிடுவார். அந்த கட்சி சார்ந்த அந்த கட்சி தலைவரும் இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் என்டிஏ கூட்டணிக்கு உண்டான பட்ஜெட் வந்திருக்கு, இந்தியாவுக்கு உண்டான பட்ஜெட் வரல அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி பேசியிருக்காரு. ஸோ அவர் தரப்பும் சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு தலைவரை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. 2026 ஆட்சியை பிடிக்க போகிறோம், முதலமைச்சர் ஆக போகிறோம்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் யாரும் கிடையாது, தமிழக வெற்றி கழக கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான் நம்ம சொல்லி ஆகணும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலங்களாக, அதாவது கடந்த 3 மாதத்திற்கு முன்பு கட்சியை துவங்கினார். அதை தொடர்ந்து பல்வேறு அறிக்கைகளை தமிழக வெற்றி கழகம் சார்பாக அறிக்கையை விட்டிருந்தார். அது ஆதரவாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பங்குக்கு அவர் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மாவட்ட அளவில் வெற்றி பெறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்கள சிறப்பான முறையில் உபச்சரிப்பு அனுப்புறதும் பரிசுகளை கொடுப்பதும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். 2-3 இடத்துல அரசியல் சார்ந்தும் பேசிக்கிட்டு இருந்தார். இதை தொடர்ந்து தான் தற்போது நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா, தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு 2 நாள் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. இன்னொன்று, அவர் படப்பிடிப்புக்கு ஏதாவது சென்றாரா, இல்லை இந்தியாவில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. இன்னொரு குறிப்பான விஷயம் நம்ம பார்த்தோன்னா, தாவேக கட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆலோசகராக இதுக்கு பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய நபர் யாருன்னு சொன்னோம்னா ஜான் ஆரோக்கியசாமி. பொதுவாக தாவேக கட்சியில் இருக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக எழுதப்பட்டு வழிகாட்டுதலோட தான் அறிக்கையாக வெளிவந்தது. அதே நேரத்தில் அந்த அரசியல் கட்சி நகர்வுகள் எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமியோட வழிகாட்டுதல் மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விவரம் நமக்கு தகவலாக கிடைச்சிருக்கு. எதை வச்சு நம்ம சொல்றோம்னா, சில நிகழ்ச்சிகளில் ஜான் ஆரோக்கியசாமி நேரடியாக பங்கேற்று இருந்தார். இதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். தற்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த பட்ஜெட் தொடர்பாக விஜய் அவர்கள் இன்னும் அறிக்கை விடாததுக்கு என்ன காரணம்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அறிக்கையை இன்னும் தயாரிக்காமல் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று விட்டாரா, இல்லை இந்த பட்ஜெட்டை பற்றின நாலேஜ் ஜான் ஆரோக்கியசாமிக்கு இல்லையா இப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. இதை நம்ம ஏன் சொல்றோம்னா, உடனடியாக இந்த பட்ஜெட் தொடர்பாக விஜய் அவர்கள் அறிக்கையோ இல்லை பேச வேண்டிய விஷயங்களோ பேசியாக வேண்டும். ஏனென்றால் 2026 அவருடைய டாஸ்க், அந்த டாஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதா இருக்கு. இப்படியே அவர் எந்த அறிக்கையும் கொடுக்காம அமைதி காத்தார்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ரஜினி போன்றவர்கள் அரசியலுக்கு வருவார்கள் அப்படின்ற எதிர்பார்த்த நேரத்தில் சில நேரங்களில் அறிக்கைகள் மட்டுமே கொடுத்து ஒரு காலகட்டத்தில் தான் அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் இந்த அறிக்கைகளை கொடுக்காமல், அதாவது குறிப்பாக பட்ஜெட் தொடர்பானது மிக முக்கியமானது, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் தொடர்பான அறிக்கையை வெளியிடாமல் இருக்கிறார் அப்படின்னாக்கா, அவரும் எதிர்காலத்தில் இதே மாதிரி அறிக்கைகளை வெளியிட்டு கடைசி காலத்தில் அரசியலிருந்து ஓய்வு பெற்று ரிட்டையர் ஆகிட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்கணும்னா விஜய் இதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதா விஜயோடைய ரசிகர்களும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.